பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். 2 நாளாக நான் அனுப்புகிற அந்த செய்திகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு. எல்லாரும் வாழ்த்துக்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்றைய தினமும் ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு அனுப்பித்தரேன். இந்த படத்தில் பார்க்குற சகோதரன் பேர் ஜீவானந்தம். எனக்கு மிகவும் நெருங்கிய உறவினர். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர். பெரிய விளையாட்டு வீரர். ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்லலாம் மாவட்ட அளவிலே ஃபஸ்ட்டில் வந்தவர். ஆனால் இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக குடிப்பார். குடிச்சு தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டார். என்னுடைய சித்தி மகளை தான் திருமணம் பண்ணினார். இப்படியா இருக்கும்போது அவர் கடைசியாக 50 வயசு இருக்கும். அப்போ அவர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சிலோன் பெந்தகோஸ்து சபையிலே இணைந்தார். ஒரு மகளையும் கூட ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார். இந்த நிலையில் இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்து அட்டாக் பண்ணிச்சு. இடுப்புக்கு கீழே 2 கால்களும் நடக்க முடியாம வாத நோய், அது செயலற்று போச்சு. என்னுடைய தங்கை ஒரு நாள் நான் சந்திச்சேன். அவங்க திருமணத்தில் இவர் வர காணோம். 2-3 ஃபங்க்ஷனில் காணோம். எங்கம்மா ஜீவாந்தத்தை காணோம்னு கேட்டால் அப்போதான் சொல்லுது, உங்களுக்கு தெரியாதாண்ணா, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னாரு. ஏன்ட்ட நீ சொல்லலைன்னு. அது ஆஸ்பத்திரியில் வேலை செய்யுது. எத்தனையோ வைத்தியங்களை பார்த்தோம், நடக்க வைக்கவே முடியல. தூக்கி கொண்டு தான் பாத்ரூமில் விடணும். அந்த நிலைக்கு ஆகிப்போச்சு. 6 மாசமா உட்கார்ல தான் இருக்கிறாரு. வாக்கர் தான் வச்சு அங்கிட்டு இங்கிட்டு நகரணும். கடைசியாக நான் போய் அவரை சந்திச்சு அவரை பார்த்து அவருக்கு 2 லிட்டர் கிரேப் ஜூஸ் கொடுத்தேன், திராட்சை ரசம். இதை சாப்பிடுங்கன்னு கொஞ்சம் பேரிச்சம்பழமும் பழமும் கொடுத்தேன். சார் எனக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். 10 நாள் கழித்து அவர் ஃபோன் பண்ணார். மாப்பிள்ள, என்னுடைய இடுப்புக்கு கீழே அரிக்குது மாப்பிள்ளன்னாரு. ஒன்றும் செய்யாதீங்க, இப்போதான் திராட்சை ரசம் மேலே செய்து பிளட் சர்க்குலேஷன் போகுது, வெள்ளம் கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்குன்னாரு. விட்டுருங்க, அது பாட்டுக்கு நடக்கும்னு சொன்னேன். அவருடைய சொந்த ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சி சமயபுரத்தில் பக்கத்தில் பள்ளிவடைங்கிற ஊர் அருகில். அப்புறம் அப்படியே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சம் விரல்கள்லாம் ஆட ஆரம்பிச்சிருக்கு. அவரை போய் மறுபடியும் சந்தித்து அவருக்கு திராட்சை ரசத்தை மறுபடியும் கொடுத்தேன். சாப்பிட்டாரு. ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து அவரை போய் பார்க்க போனேன். அவங்க வீட்டில் அவருடைய மனைவியாகி என்னோட தங்கை இருந்தாங்க. தனம் பேர். எங்கம்மா மாப்பிள்ளைன்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாதாண்ணா, அவர் வேலைக்கு போயிட்டாருண்ணான்னு சொன்னிச்சு. எங்கம்மாண்ணா? நடந்து போறாருண்ணா, இப்போ அவர் அங்கே செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாரு ஒரு பேங்க்கில். உடனே அந்த இடத்துக்கு போய் பார்க்குறேன். செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காருங்க. என்ன பெரிய ஒரு ஆச்சரியம். டாக்டர்களால் எத்தனையோ மருந்துகள் கொடுக்க முடிஞ்சும் அந்த கால்களை நடக்க வைக்க முடியல. ஆனால் திராட்சை ரசம் நடக்க வச்சிருச்சு பாருங்க. அவர் ரத்தத்தை சுத்தம் செய்து பலப்படுத்தி, உன் வயிற்றுக்காகவும் உன் பலகீனத்துக்காகவும் நீ திராட்சை ரசம் கூட்டிக்கொள், அடிக்கடி உனக்கு நெருகிற பலகீனத்துக்காக திமுக நிறுவனத்தில் பவுல் எழுதுகிற அந்த வார்த்தை எவ்வளோ உண்மை. அவர் சில வருஷங்கள் அதுக்கப்புறம் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அவர் கர்த்தருக்குள் மரித்து இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாரு. இந்த சாட்சி உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை அனுப்பி வைக்கிறேன். கேட்டு மகிழுங்கள்.